ஹே காய்ஸ், நாம இன்னைக்கு ரியல் லைஃப் கிளவர் இன்சிடென்ட்ல ஃபிஷர்மேன் மேக்கோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷர்மேன் மேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய சஸ்கட்சிவான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேக்கில் தினமும் ஃபிஷிங் போகிறது வழக்கம். ஸோ அப்படி ஒரு நாள் ஃபிஷிங் போயிருந்தப்போ எதிர்பாராமல் வந்த ஒரு புயல்னால அவரோட போட் வந்து சஸ்கட்சிவான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகப்படுது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவர் இது வரைக்கும் போனதில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு எப்படி வெளியே வரணும், மனுஷங்க நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி போகணும் அவருக்கு வந்து தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் அவர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு எப்படிடா அந்த இடத்த விட்டு வெளியே போகிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அங்கே போகக்கூடிய ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வந்து பவர் கட் ஆயிரும். ஸோ அதை ரிப்பேர் பார்க்க யாராவது வருவாங்க அண்ட் அவங்கள அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக் வந்து யோசிச்சுட்டு அவரோட போட்டில் இருந்த ஒரு எமர்ஜென்சி கிட்டில் இருந்த ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து கட் பண்ணுறாரு. ஸோ அவர் நினச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே அதை ரிப்பேர் பார்க்குற க்ரூவும் வராங்க அண்ட் அவங்க வந்து மேக்கை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டும் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல மேக் செஞ்ச விஷயம் வந்து ரொம்பவே கிளவரான இன்சிடென்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் கிளவர் இன்சிடென்ட் தானே கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்